ஹலோ விவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட டுடே எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாண்டியன் இருந்துட்டு ராஜிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னம்மா ராஜி, நீ எதுக்கு வேலைக்கு போன, யார்கிட்டையுமே சொல்லாமல் கொள்ளாமல், அப்படி என்ன அவசியம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராஜி இருந்துட்டு, இல்லை மாமா, கதிரும் வந்து இன்னும் படிச்சுட்டு வேலைக்கு போகல, அவனே வந்து காலையில் போயிட்டு நைட்டு தான் வரான். அதுக்கப்புறம் உங்ககிட்டயும் வந்துட்டு என்னால் காசு கேட்க முடியல, அதனால தான் என்னோட தேவையை வந்துட்டு நானே இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் போனேன் அப்படின்றாங்க. அதுக்கு கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, உன்னால் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு இப்போ எவ்வளோ அவமானம் தெரியுமா, நீ வந்து எதுக்கு போன செஞ்ச, அப்படி தேவை இருந்தால் என்கிட்ட கேட்க வேண்டியது தானே, இப்போ நீ பண்ண வேலைக்கு இப்போ எங்கள் அப்பா தானே அவமானப்பட்டு நின்றாரு அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் கோமதி இருந்துட்டு, ராஜி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை, அப்படி நீங்கள் போகிறதா இருந்தால் கூட என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, அத்தாத்தன்னு சொல்லிட்டு மட்டும்தான் சும்மா பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, என்கிட்ட எல்லாரும் ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கீங்களா, இல்லை மாமா கிட்டேயாவது சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு, என்னத்தை எப்படி சொல்கிறீங்க, ராஜு உங்ககிட்ட வந்து கேட்டாங்கல்ல, அப்புறம் மாமா கிட்டே கேட்டால, ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு எதுவுமே சொல்லலைல்ல அப்படின்றாங்க. சொல்லலைன்னா கன்ஃபார்மாக என்ன போயே ஆகணுமா ராஜி, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன மீனா, நீ வந்துட்டு ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, அப்போது ராஜி டியூஷன் போகிற விஷயம் உனக்கும் தெரியுமான்றாங்க. இல்லை அத்தை, நீங்கள் வந்து ராஜி இருக்க சுச்சுவேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல, அவள் வந்துட்டு எப்படி உங்ககிட்ட வந்து காசு கேட்கறதுக்கு தானே ரொம்ப சங்கடப்பட்டு தானே அவளாக இப்போ டியூஷனுக்கு போனால் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அதை கேட்டதும் எல்லோரும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற மீனா, இல்லை எனக்கு புரியலன்றாங்க. ராட்சி இருந்துட்டு, அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, ஓ திரும்பவும் போய் சொல்லலான்னு பார்க்குறியா, நீயே உண்மையை சொல்ல போறியா இல்லையான்றாங்க. எனக்கும் தெரியும் அத்தை, ராட்சி வந்துட்டு டியூஷன் போகிறது, நானும் தான் வந்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன்றாங்க. அதை கேட்டது செந்தில் இருந்துட்டு, என்ன மீனா, இங்கே நடக்கிற சண்டையெல்லாம் வந்து நீ பார்த்துட்டு தானே இருக்க, எத்தனை டைம் அவங்க வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் பயங்கர சண்டை போயிட்டுருக்குது, ஆனால் தெரிஞ்சுமே வந்துட்டு இப்படி பண்ணிட்டுருக்கீங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வந்துட்டு, இப்போ தான் புரியுது எனக்கு வர வர யாருமே வந்துட்டு என்னை இந்த வீட்டில் மதிக்கிறதில்ல அப்படின்றது எனக்கு இப்போ தான் புரியுது கோமதி, நல்லா பார்த்துக்கோ, இவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த வீட்டில் வந்து நான் சொல்கிறத கேட்டு நடக்கிறதா தான் இருங்க, அப்படி இல்லைனா வந்துட்டு தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போட்டுருங்க, யாருமே இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலனா அப்படின்றாங்க. பாண்டியன் வந்துட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. கோமதியும் வந்துட்டு, பார்த்துக்கோங்கடி, நீங்கள்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. கதையிரும் அதுக்கப்புறம் செந்திலும் இருந்துட்டு ஒரு பக்கம் கோமா போயிடுறாங்க. மீனாவும் ராஜி இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. மீனா வந்துட்டு, சரி விடு ராஜி, பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்த சீனில் இருந்துட்டு ராஜோட வீட்டில் வந்துட்டு பார்த்தியான நகையெல்லாம் வந்துட்டு அந்த ராஜுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ணி இருந்துட்டு, இங்கே என்ன தான் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைன்றாங்க. என்ன நீ நினச்சிட்ருக்க, நீ எதுக்காக போய்ட்டு நகையெல்லாம் கொடுத்துட்டு வந்த நீ அவகிட்ட, நீ வர சரியே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் வந்துட்டு மகன்றத உறவு வந்துட்டு போயிடுமா, அவள் என்ன தான் வந்து தப்பு செஞ்சுருந்தாலும் அவளை தூக்கி வச்சு தான் நான் கொண்டாடுவேனே தவிர அவளை எதுவுமே விட்டு தர மாட்டேன் அப்படின்றாங்க. அப்படி என்ன உனக்கு அவ்வளோ ஒரு இது, தயவு செஞ்சு வந்து இனிமேல் வந்து ராஜியை பற்றி நீ பேசின அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒன்று வந்துட்டு, ஏன்பா எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியிருந்தா நான் பயங்கரமாக வந்து அவங்கள அடித்து போட்டுருப்பில்ல அப்படின்றாங்க. எதுக்குடா இந்த வேண்டாத வேலை நமக்கு அப்படின்றாங்க அவங்க பாட்டி இருந்துட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு 3 பேர் ஒரே மாதிரி பேசுறதுனால எல்லோரும் வந்து சேர்ந்து தான் வச்சு பேசுகிறீங்கள, என்ன தான் பாண்டியன் வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்து பிள்ளைங்கள வந்து வேலைக்கு போய் வச்சுட்டு அவன் வந்து சாப்பிட்ற ஆள் கிடையாது சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே ராஜு டியூஷன் போகிற விஷயம் தெரியாதுன்றாங்க. அது எப்படி தெரியாதத, ஆமாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.